அம்மா ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த அம்மா அப்போலோவுக்கு போகும். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகாது. நிகழ்காலத்தில் கூட தலைமை ஸ்டாலினுக்கு ஒரு பிரச்சனைனா பெரிய ஹாஸ்பிட்டல் காவேரி ஹாஸ்பிட்டல் போவார். ஆனால் இந்த இதுக்கு போக மாட்டார். ஏன் எங்கள் தலைவரே கூட சொல்கிறேன், நான் வந்து வெறுப்பு இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறது இல்லை, பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ மருத்துவத்தை நீங்கள் ஒழுங்காக வைக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ மருத்துவத்தை முறைப்படுத்துங்கள், நெறிப்படுத்துங்கள், எல்லாருக்கும் இலவசமாக கொடுங்கள். பள்ளியும் பாருங்கள், பள்ளிக்கூடத்தில் எல்லாம் அங்கங்கே பூரா பெரிய பெரிய ஆளுகள்கிட்ட தான் கல்வி இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய மிராசு பூரா எவன் திருட்டு போய் ப்ராடு போய் இருக்கிறானோ அவன் பூரா பெரிய பெரிய சாராய விற்பாங்க. ஆனங்கிட்டு பார்த்தா அவங்க கல்லூரி வச்சுருப்பாங்க, ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் யாரும் சொன்னோம்னா இப்போ நம்ம மேலே கோவப்படுவாங்க. நம்ம பயப்படுறதுனால யாருக்கும் இவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனால் இந்தியாவில் வந்து இந்தியாவே நான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் கல்வி இலவசமாக வழங்கு, அதே நேரத்தில் வந்து மருத்துவத்தை இலவசமாக வழங்கு. அதை விட முக்கியம் டாஸ்மார்க் இழுத்து மூடுன்றாரு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.